திமுக என்பது ஜாதிகளை எல்லாம் கடந்து மதங்களை எல்லாம் கடந்து சமூக நீதியோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான அரசியல் கட்சி. இந்த கட்சியோட கொள்கைகளே அதுவும் ஒன்று. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்வதற்கு எதுவுமே இல்லை, எந்த குறைகளுமே இல்லை. குறைகளை இல்லாத நேரத்துல எதையாவது கையில கிடைக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களும் அவங்க பிரயோகப்படும். ஆனால் தளபதி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சமூக நீதியையும் மதச்சார்பின்மையை கொள்கையை கையில் இருக்கக்கூடியவர். மக்கள் மத்தியில ஆழமாக அந்த கருத்துக்களும் சாதனைகளும் திட்டங்களும் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதுதான ஊர்ஜிதம். இப்போது கூட பட்டியலிட முடியுமே, காட்பாடியில செய்திருக்கக்கூடிய சாதனைகள் திட்டங்களை மூச்சு விடாமல் நாங்கள் பட்டியலிட முடியும். ஆனா அந்த பட்டியலெல்லாம் மக்களும் கொண்டு சேர்த்து விட்டோம். ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் தற்பொழுது சூடுபிடிக்க துவங்கி இன்றுடன் பிரச்சாரமானது நிறைவு பெற உள்ளது. இதனையடுத்து காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் 11வது முறை களம் காண்கின்றார் திமுகவின் மூத்த தலைவரும் பொதுச் செயலாளருமான அமைச்சர் துரைமுருகன். அவருக்காக அவரது மகனும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் வேலூர் வடக்கு மாவட்ட செயலாளருமான கதிரானன் அவர்கள் தற்பொழுது சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த தேர்தல் களத்தை குறித்து ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அவர் அளிக்கும் பிரத்யேக பேட்டியையும் மேலும் அவர் இது குறித்து கூறும் கருத்துக்களையும் தற்பொழுது நாம் அவரிடமே கேட்டு பெறுவோம். சார் வணக்கம். இப்போ சார் 11வது முறையா இந்த தேர்தல் களத்துல போட்டியிடுறாரு. இப்போ நீங்க மக்களை சந்திச்சுட்டு வரீங்க, மக்களுடைய வரவேற்பு போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் எலெக்ஷனுக்கு எப்படி இருக்கு சார்? சி தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதலில் மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் களம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருக்கிறது. தளபதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய அந்த நல்ல நாளை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களுமே மனதார வரவேற்கிறார்கள். இதில் பிரச்சாரத்தில் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் மகளிர் ஆதரவு முதலமைச்சர் அவர்களுக்கு அதிகப்படியாக உள்ளது. அவர்கள் மனமாற வாழ்த்தி முதலமைச்சர் மீண்டும் அரியணை ஏற வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்தியும் எங்களை அனுப்புகிறார்கள். இந்த தடவை பாத்தீங்கன்னாக்கா போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் எதிர்கட்சியில நிக்கிற வேட்பாளர் கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி எடுத்துட்டு போறாரு. அப்பாவே சொல்லியிருக்காரு, பல இடத்துல சொல்லி கொஞ்சம் உருக்கமாவே பேசியிருக்காரு. இந்த கம்யூனிட்டி பேஸ் அரசியலை எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் அவர் 10 முறை ஜெயிச்சிருக்காரு, இப்ப 11வது முறை. இது வரைக்கும் அந்த கம்யூனிட்டி பேஸ் அரசியலை அவர் எடுத்துட்டு போல. ஆனா இந்த தடவை அதை அவர் மேல திரிக்கிறாங்க எதிர்கட்சியினர். இந்த தடவை எதிர்கட்சிக்கு நம்மளுக்கான போட்டி எப்படி இருக்கு? அந்த வெற்றி வாய்ப்பு எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் சார்? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது செய்திருக்கக்கூடிய சாதனைகளை சொல்லி வாக்குகளை கேட்கிறோம். முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு முன்னாடி நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பட்டியல் எடுக்கிறோம். அதனால இந்த சமூக ஜாதியோ அல்லது அந்த மாதிரி அரசியலை எதிர்கட்சிகள் கையாளுவது அவங்களுடைய கோழைத்தனம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்வதற்கு எதுவுமே இல்லை, எந்த குறைகளுமே இல்லை. குறைகளை இல்லாத நேரத்துல எதையாவது கையில கிடைக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களும் அவங்க பிரயோகப்படும். ஆனால் தளபதி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சமூக நீதியையும் மதச்சார்பின்மையை கொள்கையை கையில் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட முதலமைச்சர், அவருடைய கழகத்தோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர். அந்த மாதிரி எந்த நேரத்திலுமே தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக எடுத்துக்கூட இத்தனை முறை ஜெயிச்சிருக்கிறார்னா அதுக்கு என்ன காரணம்? அப்படி என்றால் அவர் ஏதோ ஒரு மக்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நல்லதை செய்து கொண்டிருக்கிறார். அதை மக்கள் வெகுவாக வரவேற்கிறார்கள். மக்கள் மத்தியில ஆழமாக அந்த கருத்துக்களும் சாதனைகளும் திட்டங்களும் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதுதான ஊர்ஜிதம். இப்போது கூட பட்டியலிட முடியுமே, காட்பாடியில செய்திருக்கக்கூடிய சாதனைகள் திட்டங்களை மூச்சு விடாமல் நாங்கள் பட்டியலிட முடியும். ஆனா அந்த பட்டியலெல்லாம் மக்களும் கொண்டு சேர்த்து விட்டோம். மக்கள் அதை வெகுவாக வரவேற்கிறார். இதை தாங்கிக் கொள்ள முடியாத எதிர்கட்சியினர் இந்த மாதிரி மதவாத கொள்கை, ஜாதி அடிப்படையிலான விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு வச்சுக்கோங்க. திமுக என்பது ஜாதிகளை எல்லாம் கடந்து மதங்களை எல்லாம் கடந்து சமூக நீதியோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான அரசியல் கட்சி. இந்த கட்சியோட கொள்கைகளே அதுவும் ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட கொள்கையை என்றென்றும் நாங்கள் தவறாக பயன்படுத்த மாட்டோம். அதாவது சாதனைகள் சொல்லி வாக்குகள் கேட்கிறோம். மக்கள் அந்த வாக்குகளையும் சாதனைகளும் கேட்டு மனதார வாழ்த்தி வாக்களிக்க தயாராக உள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் தினமாக தெரிவித்துக் கொள்கிறேன். 2 சட்டமன்ற தொகுதிகளை நீங்க ஒரு ஆளா பாக்குறீங்க. இன்னைக்கு கடைசி நாள் பிரச்சாரம். 2 சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் நீங்க சொல்ல விரும்புறது என்ன சார்? காட்பாடி, கேவி குப்பம் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கழகத்தின் பொறுப்பாளராக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன்.
தேர்தல் களம் ரொம்பவே சாதகமாக இருக்குது. காட்பாடியை பொறுத்த வரைக்கும் வரவேற்கப்பட்ட ஒரு ஸ்டார் வேட்பாளர்னு சொல்லக்கூடிய கழகத்தின் பொதுச்செயலாளர் போட்டியிடுகிறார். கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதியில டாக்டர் அம்மா ராஜேஸ்வரி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 பிரசவங்களை பார்த்த அற்புதமான கைகளுக்கு பொன்னான கைகளுக்கு சொந்தக்காரர் அவர் அந்த அந்த இடத்துல வேட்பாளர் இறக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அம்மாவும் ஊரா சென்று கிராம வீடு வீடாக சென்று மக்களிடம் வாக்குகளை கேட்கிறார்கள். அந்த வாக்குகள் சொல்லக்கூடிய அத்தனையுமே மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கேவி குப்பத்தில் நிற்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஊர் பக்கமே எட்டியும் பார்க்கல, எதையுமே செய்யல, எந்த வகையான திட்டங்களும் அந்த பகுதியில கொண்டு வரவில்லை. நான் போய் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்கிறேன். என்னுடைய பெயர் என்னன்னா, என் பெயர் கதிரானந்தன் எல்லாரும் சொல்றாங்க. என்னுடைய தந்தையார் பெயர் என்னன்னு கேட்டா துரைமுருகன் சொல்றாங்க. நான் எந்த ஊர்ல எங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டா அத்தனை பேருமே கை தூக்கி உங்களுடைய வீடு காட்பாடியில் இருக்கிறது, எந்த நேரத்திலும் வந்தால் பார்க்கக்கூடிய முடியும்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த கேவி குப்பத்தில் நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர், அந்த எதிர்கட்சி வேட்பாளர், அவர் உங்க வீடு எங்க இருக்கு, அவரை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா 5 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டா ஒரே ஒருத்தர் கூட கை தூக்கி இங்கதான் என் வீடு, இங்கதான் பொதுமக்களை சந்திச்சேன்னு ஒரே ஒரு ஆதாரபூர்வமான எவிடன்ஸ் கூட சொல்லல. அந்த அளவுக்கு தொகுதியை வெறுத்துள்ளார்கள். அந்த அளவுக்கு தொகுதி மீது அக்கறை இல்லாமல் நடந்து கொண்டார். மீண்டும் வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். சரியான பாடம் இந்த எதிர்கட்சிகளுக்கு புகட்டும் மக்கள். கண்டிப்பாக உதயசூரியன் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் காட்பாடியும் கேவிக்கும் வென்றெடுத்து தளபதி முதலமைச்சரிடம் சமர்ப்பிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சூறாவளி பிரச்சாரத்திற்கு மத்தியில் நமது வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் நமது ஜி தமிழ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக அளித்த பேட்டியில் அவர் கூறியிருப்பதாவது, 2 தொகுதிகளிலுமே திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என கூறியுள்ளார். வேலூர் காட்பாடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஜி தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் பிராங்க்லின்.